திமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் மீது நிகழும் தாக்குதல் சம்பவங்களை எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களே காரணம் என்கிற வகையில் செய்திகளை உருவாக்கி பின்னர் அந்த வழக்குகளை மெதுவாக மறைத்து விடுவது வழக்கமாகிவிட்டது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதை பற்றிய அவர் வெளியிட்ட குறிப்பில் கூறியிருப்பதாவது: கோவை பகுதியில் பாலியல் வன்முறை சம்பவத்துக்கு உள்ளான மாணவியை பற்றி குற்றம் சுமத்தும் விதத்தில் திமுகவின் சார்பாக பேசும் ஒருவரின் கருத்து கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. குற்றம் செய்தவர்களை பற்றி எந்த பேற்றும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணையே குறிவைத்து மிக பழமையான மற்றும் பின்னடைவு கொண்ட கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் இது ஒரு பழக்கமாகிவிட்டது. முதலில் தங்களுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட பெண் மீது குற்றச்சாட்டை உருவாக்குகிறார்கள். பின்னர் வழக்கை படிப்படியாக சீர்குலைய செய்து கவனத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்திலும் அந்த மாணவியின் தனிப்பட்ட தகவல்களை பொதுவெளியில் வெளியிட்டு மிக கீழ்த்தரமான விதத்தில் நடந்தது திமுக அரசு என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. மேலும் கோவை மாணவி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் குறித்து இதுவரை காவல்துறை எந்த தெளிவான தகவலையும் வெளியிடாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதை மறைக்க கவனத்தை திருப்புவதற்காகத்தான் இவ்வகையான கருத்துக்களை கூட்டணி கட்சியினர் முன்வைக்க தூண்டப்படுகிறார்கள் என்றும் கருதப்படுகிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.